Hello all. So in this video நம்ம பார்க்க போகிறது என்னன்னா இந்த காம்பினேஷனை நம்ம ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது ஒரு சீரிஸ் பேரலல் நம்ம ரெடிமேட் எடுக்கவே முடியாது, இதை கன்வெர்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். இந்த காம்பினேஷனில் உள்ள ஒரு ஸ்டார் கனெக்ஷன் இருக்குது. ஸோ ஆல்ரெடி இதோட கான்செப்ட் நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். ஒரு ஸ்டாரை எப்படி நம்ம டெல்டாவாக மாற்றுறது அப்படின்னு. ஸோ இதுதான் ஸ்டார். இப்போ இந்த டெல்டாவை நான் மாற்ற போகிறேன். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நேமிங் கொடுத்துக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். நேமிங் கொடுக்கலன்னா நம்ம ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். R1 R2 R3. ஸோ இந்த சைடில் உள்ளதை அப்படியே அந்த ட்ரையாங்கிளோட சைடில் எழுதிடுங்க. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு R13. அதேமாதிரி இதோட சைடில் இருக்கிறது R12. இந்த கீழே உள்ள பேஸை R32. ஓகே. ஸோ இப்போ ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கலாம். எல்லா ரெசிஸ்டன்ஸும் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ப்ராப்ளமில் சேமாக தான் வரும். மாற்றி கொடுக்கறது ரொம்ப ரேராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு காம்பினேஷன் கண்டுபிடிக்கலாம். R13. இந்த R13யோட ஃபார்முலா என்னன்னு கேட்டால் R1 R2 எல்லா காம்பினேஷனையும் எழுதிடணும், வேறு ஒன்றுமே இல்லை. R1 R3 R2 R3 டிவைடட் பை R13 எழுதியிருக்கோம்ல லெஃப்ட் சைடில். 1 இருக்குது 3 இருக்குது. அப்போது விட்டு போன ரெசிஸ்டன்ஸ் என்ன? R2. இவ்வளோ தான், வெரி சிம்பிள். ஸோ இப்போது இதோட பேராமீட்டர் என்ன? R. எல்லாமே கிவனில் பார்த்தீங்கன்னா R தானே இருக்குது. ஸோ R1 R2 என்ன வரும்? R². R1 R3யும் R². R2 R3யும் R² டிவைடட் பை R. ஸோ நியூமரேட்டர் என்ன வரும்? 3R² பை R. கேன்சல் பண்ணால் 3R. கிளியர்? எஸ். இப்போது இந்த R13யோட வேல்யூ என்ன? 3R. R12ஓடது என்னது? 3R. R32ஓடதும் 3R. கிளியர்? ஸோ இப்போ நம்ம மேலே உள்ள இந்த ட்ரையாங்கிளை நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண வேண்டாம், எந்த மாதிரி சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகே. இப்போ நான் ஸ்டாரை டெல்டாவை மாற்றிட்டேன். அந்த டெல்டாவை எடுத்து உள்ளே வைக்கிறேன். அதே காம்போவில் தானே இருக்கும், எதுவும் மாறாது, அதே டெர்மினல்ஸில் தானே இருக்கும். எஸ், வச்சாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல, இதை பார்க்குறதுக்கே 10th லெவல் ப்ராப்ளம் மாதிரி ஆகிடும். இது ரெண்டு என்ன? பேரலல். எஸ். இது ரெண்டு என்ன? பேரலல். எஸ். இதுவும் ரெண்டும் பேரலல். ஸோ இந்த எல்லோ கலரில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது என்னது? 3R. ஆல்ரெடி இங்கே யார் இருக்காங்க? R இருக்காங்க. கிவனில் பாருங்கள். இந்த இதுவும் என்னது? 3R. மேலேயும் R இருக்காங்க. இதுவும் 3R. சாரி இந்த ஒயிட் வந்துட்டு R தான், எல்லோ தான் 3R. கிளியர்? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு காம்போ கண்டுபிடிச்சிடலாம். இவங்க ரெண்டு பேரும் பேரலல். அப்போ 1/RP இஸ் ஈக்குவல் டு 1/R ப்ளஸ் 1/3R. கிளியர்? ஸோ அப்படியே டைரெக்டாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 3R ப்ளஸ் R டிவைடட் பை 3R². So 4R by 3R² is nothing but 4/3R. But reciprocal எடுக்க மறந்துடக்கூடாது parallel. RP is equal to 3R/4. ஸோ இப்போ இந்த சர்க்கியூட்டை இப்போ நான் மாற்றிட்டேன், ஒரு சைடு கண்டுபிடிச்சிட்டேன்ல. அப்போது அது என்னது? 3R/4. அடுத்தது என்ன வரும்? 3R/4. கண்டிப்பாக கீழேயும் 3R/4. ஏன்னா எல்லாமே சேம் காம்போ தானே. இப்போ AB, we have to calculate the equivalent resistance between A and B, right? ஸோ அப்போ அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மேலே உள்ள ரெண்டு காம்பினேஷனும் ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் என்ன கனெக்ஷனில் இருக்காங்க? சீரீஸ் கனெக்ஷனில் இருக்காங்க. ஸோ ஒரு பெட்டர் ஃபீல் வரணும் அப்படின்னா நம்ம இப்படி வேணால் எழுதிக்கலாம். ஏன்னா சில பேர் ட்ரையாங்கிளுக்கு அதை டக்குன்னு பார்த்தோட்டி சீரீஸ்ன்னு தோணாது. 3R/4 அண்ட் ஐ ஹேவ் ஒன் மோர் 3R/4, கீழே 3R/4. Clear? So we have to calculate the equivalent resistance between A and B. Now we come to know these two resistors are connected in series. So அப்படியே சிம்பிளாக நம்ம ஆட் பண்ணிடலாம். 6R/4 கீழே 3R/4. Clear? ஸோ கேபிட்டல் ஆர் போட்டேன், அங்கே ஸ்மால் ஆர் தான். ஸோ ஏபி இப்போ ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 1/RP is equal to 1/6R/4 plus 1/3R/4. Denominator of the denominator becomes numerator. 4/6R plus 4/3R. ஸோ இதில் யாரை காமனாக வெளியில் எடுக்கலாம்? 4/R காமனாக வெளியில் எடுத்துருங்க. 1/6 plus 1/3. ஸோ இது LCM எடுத்தீங்கன்னா 4/R of 1 plus 2/6 which is equal to 4/R into 3/6. கரெக்டா? கரெக்டு தானே, எதுவும் தப்பு இல்லையே. ஸோ ஆன்சர் 4/2R. பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரெசிப்ரோக்கல் எடுக்க மறந்துடக்கூடாது.
Rp is equal to, the final answer is 2R by 4. This is the equivalent resistance between A and B. Clear? இதை இன்னும் வேணால் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த 2R by 4 வேறு எப்படி எழுதலாம்? R by 2, R by 2. That's all. R by 2. ஸோ இப்படி இருந்த ஒரு காம்பினேஷனை நம்ம உள்ள இந்த ஸ்டாரை டெல்டாவை மாற்றி, அந்த டெல்டாவை மாற்றினோடைய சம் ரொம்ப ஈஸியாகிடும் பேரலல் காம்பினேஷன். ஸோ ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் R by 2. Clear? Thank you for watching.